சில்லற இல்லையம்மா. இல்லையா? பரவாயில்ல, நீங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. வாங்க. மா, அவங்க கோயிலுக்குள்ள போறாங்க, கொஞ்சம் சீக்கிரமா போங்கம்மா. நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க போய் வாங்க. கவனமா. ஏய், என்னடி இதெல்லாம்? அந்த பொண்ணு பார்த்தா புள்ளத்தாச்சியா இருக்காடி. ஏக்கா நீ வேற. சாயங்காலம் வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்தா என்ன பண்றது? இதுல பாதி உனக்கு தரேன், வட்டிக்காரனுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். கோவிலுக்கு வந்ததுல இது ஒரு நல்ல காரியம் நினைச்சுக்க. ஏக்கா அவங்க போயிட போறாங்க, சீக்கிரம் வா. வாக்கா, அங்க போறாங்க பாரு. மகா மாலை வாங்கிட்டு வரேன்னு போச்சு, எங்க காணோம்? வாங்க போயிருக்காங்க, இதோ வந்துருவாங்க. ஏமா, இந்த செல்வி இந்த தவத்தை நல்லபடியா முடிப்பான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கு? சும்மா ரெடி. அந்த பூசாரி, அதுக்கு முன்னாடி பார்த்த அந்த அம்மா, அவங்க 2 பேருமே அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த தவத்தை முழுசா முடிக்க முடியாதுன்னு. அத மீறி இந்த செல்வி என்ன மாயாஜாலம் பண்ணி அந்த தவத்தை முடிக்க போறா? பார்த்தேன். தவம் இருக்கிறது என்ன சாதாரண விஷயமா? அதெல்லாம் சாதாரண மனுஷங்களால முடியவே முடியாதுமா. அதுக்கெல்லாம் ஆன்மீக சக்தி வேணும். கடுமையான விரதம் இருந்து தியானத்துல இருந்தாதான் அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். சும்மா கண்ணை மூடிட்டு தான் தவம் எல்லாம் இருக்க முடியாது. என்னடி பண்றது? எல்லாம் அவ தலை எழுத்து. அத்தை, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருக்கா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேண்டுதலை செய்யணும்னு எல்லாரும் வந்திருக்கோம். ஏக்கா அங்க இருக்காங்க பாரு, அவங்கள விட்டுற கூடாது. வந்ததுல இருந்து இப்படியே அபசகுணமாவே பேசிட்டு இருக்கீங்களே. இப்படி பேசினா அந்த பொண்ணோட வேண்டுதலை எப்படி நல்லபடியா முடிக்க முடியும்? அண்ணி, எங்களுக்கும் செல்வி நல்லபடியா வேண்டுதலை செஞ்சு முடிக்கணும்னு ஆசைதான். ஆனா இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லங்கிறது உண்மையா இல்லையா? ஆமா மகா, இங்க பாரு, எனக்கு இந்த செல்வி மேலெல்லாம் பெருசா எதுவும் நம்பிக்கை இல்ல. ஏதோ ஆர்வ கோளாறுல இப்படி ஒரு வேண்டுதலை பண்றேன்னு நம்ம எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த பாரு மகா, அவளால மாசமா இருக்கிற நீயும் கீர்த்தியும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன தலையெழுத்தா? ஆமா அண்ணி, ஒருவேளை அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த செல்வியால இந்த தவத்தை முழுசா முடிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்புறம் அது நம்ம குடும்பத்துக்கே பெரிய ஆபத்தால வந்து முடிஞ்சிரும். இத பாரு கீர்த்தி, எனக்கு செல்வி மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ மனசுல வைராகியம் உள்ளவ. எத்தனை தடங்கள் வந்தாலும் இந்த தவத்தை செல்வி நல்லபடியா முடிச்சு காட்டுவான்னு நான் உறுதியா சொல்றேன். தயவு செஞ்சு நீங்களும் அப்படியே நினைங்க. அதோட இந்த குடும்பத்துல தானே நீங்களும் இருக்கீங்க. நீங்க இப்படி அபசகுரமா பேசி அந்த தவம் கெட்டு போச்சுன்னா, நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அது உங்களையும் சேர்த்து தானே வரும். செல்வி நல்லபடியா தவத்தை முடிச்சு விரதம் இருந்து வேண்டுதலை முடிக்கணும். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. போல வாக்கா, வா. நாங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியவே போறதில்ல அண்ணி. இத பாரு, ஏற்கனவே வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எனக்கு தலையெல்லாம் சுத்துது. தயவு செஞ்சு இப்படி உள்ள வந்து ஏடா கூடமா பேசி எல்லாரையும் சங்கடத்துல விட்டுறாதீங்க. இந்த பேச்சை இப்படியே விடுங்க. வாங்க நம்ம உள்ள போலாம். ஐயோ நில்லு மகா, உன் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? 7 மாசம் முழுகாம இருக்க. என் பொண்ணு இவ்வளவு முழுகாம தானே இருக்கிறா. இந்த மாதிரி நேரத்துல வீட்டுல நீயும் கீர்த்தியும் ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு இப்படி வந்து கஷ்டப்படணும்னு தலை எழுத்தா மகா? நீ ஏன் சொல்லு. இவ்வளோ நாள் கழிச்சு உனக்கு இப்ப ஒரு வாரிசு வரப்போகுது. நீ என்னடனா அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இங்க வந்து அந்த செல்வி கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் கஷ்டப்படுறேன்னு சொல்ற? அத்தை, செல்விக்கு வேலு மேல எவ்வளவு பிரியம் இருக்கோ அதை விட அதிகமா எனக்கு என் தம்பி மேல பிரியம் இருக்கு. அவனுக்கு இருக்கிற இந்த கண்டம் விலகி அவனை தூக்கு தண்டனையில இருந்து இந்த அம்மன் நிச்சயமா காப்பாத்துவா. என் தம்பிங்களுக்காக நான் என் உயிரையே கூட கொடுப்பேன். எங்க பாசம்லாம் உங்களுக்கு புரியாது. அது எங்களை மாதிரி அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சின்னு பிறந்தாதானே உங்களுக்கு புரியும். நாங்க எல்லாரும் ஒரே ரத்தம். எங்க 5 பேர்ல ஒருத்தருக்கு ஒண்ணுனா கூட எங்களுக்கு சொல்லாமலேயே துடிக்கும். கூட பிறந்த பொறப்புனா இப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, புரியவும் வேண்டாம். நீங்க இப்படி அபசகுனமா பேசுறத இதோட நிறுத்திக்கோங்க. நானும் என்ன ஆனாலும் சரி, இந்த வேண்டுதல் முடிகிற வரைக்கும் இந்த அம்மன் சன்னதியை விட்டு நகரவே மாட்டேன். செல்வியும் நகர மாட்டா. செல்வியும் தவ முடிகிற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டா. இந்த அம்மன் மனசிறங்கி என் தம்பிக்கு ஏற இருக்கிற தூக்குல இருந்து அவனை காப்பாத்தி செல்வியோட தாலி பாக்கியத்தை நிலைக்க வைக்கணும். சரி சரி, எப்படியோ போ.
நாங்க என்ன சொன்னாலும் நீ சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க போற. எனக்கு என்ன, உனக்கே உன் புள்ள மேல அக்கறை இல்லாதப்போ எங்களுக்கு என்ன என்ன செய்யறது? வாடி ஓ. ஐயோ, என்னாச்சு மகா? சேர மிதிச்சிட்டேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்தாங்க இந்த மாலையை கொண்டு போய் செல்வி கிட்ட கொடுங்க. நான் காலை கழுவிட்டு சரி சரி, நீ பாத்து காலை கழுவிட்டு வா. நீ வாடி. ஏக்கா, அவ தனியா நிக்கிறா பாரு, இத விடக்கூடாது. அந்த கோவில் தரிசனம் சிறப்பா இருந்தது. ஆமா ஆமா, நல்லா இருந்தது. தாலி குங்குமம் மாலையெல்லாம் எங்க வாங்கிட்டு வந்துட்டாங்களா? இதோ வாங்க போயிருக்காங்க ஐயா. நேரம் ஆயிட்டே இருக்கு, போய் என்னன்னு பாருங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன், இருங்க. ஏ கீர்த்தி, மாலை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? குடு. ஏங்க, ஆமா அக்கா இங்க. அன்னைக்கு கால்ல சேர ஆயிடுச்சுன்னு அதான் கழுவிட்டு வரேன்னு சொன்னாங்க. தாலிக்கார் ஒண்ணுதான் இருக்கு, 2 பேர் இருக்காங்க, குடுக்கணும். சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க, அப்படியே அக்கா கூட்டிட்டு வாங்க. சரியா? போங்க. நீ போடி. மா வா. ஏ கூட வா. நான் எதுக்குடி மறுபடியும்? ஐயா இந்தாங்க. கொடுங்க. இந்த மாலை எடுத்து தட்டுல வைங்க. அம்மா, இத கலசத்து மேல வச்சிருங்க. அம்மா, அம்மான மனசார வேண்டிக்கிட்டு நீ தவத்துல உட்காருமா. நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாதம்மா, அம்மன் உனக்கு துணை இருப்பா.